நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனி வக்ரம். இந்த வக்ரம் பெறும் காலகட்டத்தில் பல நல்ல பலன்கள் நடக்கப் போகுது. உலக அளவில் பல மாறுதல் நடக்கப் போகின்றன. அது நமக்கு நடக்காமல் இருக்குமா? ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் இந்த இடையில்பட்ட காலகட்டத்தில் குரு மற்றும் ராகுவின் தன்மை மாறுது. பட் பிரதானமாக 2.5 வருஷம் நின்று நிதானமாக பொறுமையாக போகிற சனி. ஏன்னா இது செய்யும் இந்த தாக்கம் அதிகமாக மனிதர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. மற்ற விஷயங்கள் கிரகங்கள் இருந்தாலும் இதில் நமக்கு நடக்க போகிற ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் தெரியுங்களா? பொருளாதார ரீதியாக, குடும்ப உறவுகள் ரீதியாக, வேலை வாய்ப்புகள் ரீதியாக, சொத்து சுகங்கள் வாங்கலாமா அது சம்மந்தப்பட்டது, உடல் நிலை. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா குழந்தை என்பது வரமா, அந்த வரம் எங்களுக்கு கிடைக்காதா, ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு வரத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் வந்தாச்சு. உடல், அதாவது எவ்வளோ உழைப்பு இருக்கோ உடல் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊதியம் எப்பொழுது கிடைக்கும் என ஏங்கிட்டு இருக்கிற பல பேர். எங்களுக்கு ஒரு லக்கு கிடைக்காதா, நாங்கள் இடம் வீடு சொத்து வாங்கக்கூடாதா, திடீர் அதிர்ஷ்டங்கள் வருமா, ஒரு பூர்வீக சொத்து கிடைக்குமா, இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் மக்கள் மனதில் ஓடி இருக்குது. அதை அனுபவிக்க உங்களுக்கு அமைப்பு இருக்குது. அது யாராக இருக்குது, என்னென்ன காலகட்டம். இப்போ நம்ம கோச்சார ரீதியாக பார்க்கலாம், தசாபத்தியும் சேர்ந்து வந்துட்டால் இன்னும் மக்யூட்டாக இருக்கும். பட் நமக்கு அதுக்குண்டான சம்பவத்தை பார்க்கலாம். நிறைய பேர் புது தொழில் பண்ணலான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சார் வேணாங்க, நான் புது தொழில் பண்ணுறேன், ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்க தொழிலே பல தடைகள் பல முடக்கங்கள் இருந்திருக்கு. அதோட தன்மை என்ன? பொதுவாக உங்களுக்கு என்ன இறை வழிபாடு தேவை இந்த காலத்தில்? ஏன்னா சனி என்ற ஒரு கிரகம் பார்த்திங்கன்னா அது மட்டும்தான் 3, 7, 10 இந்த கிரகத்தை பார்க்கும். அப்போ நிறைய எண்ணற்ற மாற்றங்களை கொடுத்துருது இல்லையா? அதனால் இந்த கிரக அமைப்புகள் பார்ப்போம். 12 ராசிகளுக்கும் பலதரப்பட்ட இது. அதில் உங்கள் ராசிக்கு மிக மிக முக்கியம். அதுதான் இங்கே சூட்சமே. முழுசாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு உண்டான நல்ல விஷயம் காத்திருக்கு. கடகராசி அன்பர்களே, கடமை உங்களை அழைக்கின்றன. குரு அருளால் உச்சம் தொடும் கால சூழ்நிலை வந்திருக்குது. குருவுக்கு திரிகோணத்தில் சனி பகவான் இருந்து பல தொந்தரவு கொடுத்திருந்தார். சனி வக்ரம் பெறும் காலகட்டத்தில் சனியின் ஆட்டம் விலகுகிறது, குருவின் ஆட்டம் ஆரம்பிக்கிறது. இப்போ கஜகேசரி யோகம் வேலை செய்யுமா? இப்போ தாங்க வேலை செய்யும். நிறைய பேர் குரு மாற்றம் ஒன்றுமே நடக்கலை. ஏன் நடக்கலை? இப்போ நடக்கும் காலகட்டம். முதல்ல அதிர்ஷ்டத்தின் வாசல் உங்களுக்கு திறந்து வச்சுட்டுன்னு சொல்லலாம். ஒன்று மைண்ட் செட்டு தான். மனநிலைமையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. பொதுவாக கடகராசினால பாசக்கார பயப்பிள்ளைங்க உணர்வு சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா இமோஷ்னலை கரெக்டாக பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சவங்க லைஃப்பில் ஜெயிச்சிருவாங்க. கடகம் ஒன்று தாங்க. தலைமை ஏற்பதும் தரையில் விழுகிறதும் ரெண்டுக்குமே ஒரே விஷயம், மைண்ட் தான். மன நம்பிக்கையும் தைரியமும் முடியும் என்றதும் ஜெயிச்சுட்டே இருக்கும். இந்த ராசிக்கு குடும்பத்துக்காக ஓடா தேர ராசி. தன்னை நம்பி வந்தவங்களை பாதுகாக்கிற ராசி இந்த ராசி. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா பதவி காலகட்டம் வந்திருக்கு. அதை பற்றி பேசுவோம். முதல்ல இந்த ராசியில் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் 8ஆம் அதிபதி இருந்த தொந்தரவுகள் விலகிற காலகட்டம். சனி வக்ரம் பெற்றிருக்கும் காலகட்டத்தில் முதல்ல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, தவற விட்ட வாய்ப்புகள் அனைத்தையும் பிடிக்கிறீங்க. சார் பூர்வீக சொத்து கிடைக்கும்னு நினச்சோம், கிடைக்கல, அது பிரச்சனையாகிடுச்சு, அதுக்குண்டான பேச்சுவார்த்தை நடக்க போகுது. இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், கிடைக்கல, அதுக்குண்டான வரப்போகுது. என் மேலே எப்போ பார்த்தா கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே இருந்தது, அதற்கு நிவர்த்தி எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள். எப்போவுமே எனக்கு ஒரு பிளாக் மார்க்கோ ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்தது, அதை நிவர்த்தி ஆக வேண்டியது. ஆக பழையன கழிதல் புகுதல் மாதிரி பழைய நெகட்டிவான விஷயம் அனைத்தும் வெளியேற்ற காலகட்டம் வந்திருக்கு. இந்த ராசி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் முக்கியமான பேச்சுவார்த்தை பேச போகிறீங்க. சொத்து ரீதியாக இருக்கலாம், குடும்ப உறவுகள் ரீதியாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், தாய் தந்தை. இந்த ராசி இருக்கிறவங்க குழந்தைகள் அம்மா அப்பாக்குள்ளே மனஸ்தாபம் ஏற்பட்டது. இதெல்லாம் இப்போ மாற்றுது. ஏன் சார் எங்களுக்கு மட்டும் இப்படி அப்படின்னு கேட்டவங்களுக்கு பதில் தான். முதல்ல நல்ல விஷயம், மன மகிழ்ச்சி வருகிறது. இப்போ நல்ல விஷயம் பேசுவோம். முதல்ல திருமணம் உண்டா? 5, 7, 9 குரு பார்க்கிறது. தடைகள் வருவதால் மனதுக்கு பிடித்த வரன் வருகிற காலகட்டம். இன்னும் உறவில் திருமணம் இல்லை விருப்ப திருமணம், லவ் மேரேஜாக கூட நிறைய பேத்துக்கு உண்டு. இப்போ தாங்க காலகட்டம் கூடி வந்திருக்கு. இந்த ராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை பேசி பத்திரிக்கை அடிக்கிற வரைக்கும் போய் நின்றுச்சு. ஏன் சார் இப்படி நின்றுச்சு தெரியலையே சார். அப்போ அதுக்குண்டான சொல்யூஷன் வருகிற காலகட்டம். எந்த திசையிலேருந்து வரும் அது நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கணும். ஆனால் நல்ல வரனாக வரும். கொஞ்சம் எதில் ஒரு பரிகாரம் கொடுக்குறேன், அதை பயன்படுத்திக்கங்க, இன்னும் சரியாக இருக்கும். இப்போ ஒன்று திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது ஒன்று முக்கியமானது பார்க்க வேண்டிய காலகட்டம் என்னென்னா, 7ஆம் இடம் பார்ப்போம், 2ஆம் இடம் பார்ப்போம், புதிதாக 12ஆம் இடத்தை பார்க்கணும். அது என்னங்க புதுசாக இருக்குது? தாம்பத்திய சோகங்கள். 6ஆம் இடத்துக்கு நிவர்த்தி ஸ்தானம் 12, சுகஸ்தானம், இதெல்லாம் பார்க்காம இன்றைக்கி போட முடியல. 10 பொருத்தம் மட்டும்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது. 10 பொருத்தங்க 10ஆவது பொருத்தம். அதை தாண்டி பல விஷயங்கள் பார்க்க. ஏன்னா ஆண் பெண் இருவரும் வேலைக்கு போகிறோம்.
6ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறோம். 6ஆம் இடம் தான் கடன், நோய், ருணரோக சத்துருவை வலுப்படுத்தி கொண்டே இருக்கோம். அதுக்கு நிவர்த்தி ஸ்தானத்தை சரி பண்ணாமல் ஒன்றும் பண்ண முடியாது. பொருத்தம் இப்படி போட்டால் தான் கரெக்டாக வரும். பொருத்தம் போடுவதில் மாறுதல் ஏற்பட்டிருக்கின்றன. இதுதான் சூட்சம ரகசியம். ரைட். இப்போ ஒரு சிலர் ஆல்ரெடி வாழ்ந்தவங்களுக்கு, சார் எங்களுக்கு இந்த லைஃபு கன்னியூ ஆகுமா இல்லையான்னு தெரியல, நாங்கள் வேறு பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டோம், 2 பேர் மியூச்சுவலாக கிடைக்குமா, இப்படி. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குழந்தையெல்லாம் இருக்குது சார், அடுத்த கல்யாணம் ஆரம்பிப்பான். கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்க தீர்வு ஏற்படுது, நல்ல தீர்வு உங்களுக்கு என்ன அமைப்போ அது ஏற்படுகிற காலகட்டம். ஜாதக ரீதியாக பார்த்து பிரியறது, சேரனா சேராது, அது முடிவெடுங்க. இப்போ இந்த ராசிக்கு சுப விஷயங்கள் ஒன்று நடக்குது. அது என்னென்னா, குறிப்பாக குழந்தைகள் சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்கள்ங்க. நிறைய பேர் குழந்தைகள் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் போய் இல்லை மிஸ்கரேஜ் ஆனது, டியூபில் நின்னது, எக்டோபிக் ப்ரெக்னன்சி நின்னது, சார் இருக்குன்னு கன்சீவ் நினச்சோம், கடைசியில் பார்த்தா இல்லைன்னு நின்னது, ஐஓயில் ஃபெயிலியர் ஆனது, ஏன் நடக்குதுன்னு கடைசியை பற்றி தெரியாது. எல்லாமே இருக்குங்கிறாங்க, நடக்கலை. பார்த்துக்கிட்டே இருக்கும், முடிவுக்கு வரல. போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை. ஏன் அப்படிங்கிற கேள்விகள் தான் இந்த ராசிக்கு மிச்சம். இப்போ குழந்தை ரீதியாக இந்த ராசிக்கு கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது. குழந்தைகள் இப்போ நல்ல விஷயம் நடக்குது. ஆல்ரெடி குழந்தை இருக்கிறவங்க பற்றி வருத்தம் இருந்தது. இப்போ குழந்தைய பற்றி நல்லா படிக்கிறாங்க, நல்லா பண்ணுறான், ஸ்போர்ட்ஸில் இருக்கான், ஆக்டிவாக இருக்கான் அப்படின்னு ஒரு மன மகிழ்ச்சி வருகிற சூழ்நிலைகள். அப்போ குழந்தை திருப்தி உண்டு. முக்கியமான விஷயங்க, சார் வேலை நல்லா இருக்குமா, இந்த ராசி வேலையில் ஓடாக தேய்ந்து கொண்டிருந்த, வேலை செஞ்சு ஓடாக தேய்ஞ்ச ராசிங்க. மற்றவங்க சுமையும் சேர்த்து சுமந்தது, ஆனால் அங்கீகாரம் மற்றவங்க பெனிஃபிட் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ராசிக்கு ஒரு யோகம் வருது, பதவி உயர்வு வருகின்றன. அதை விட முக்கியமாக அரசு வேலை, நிரந்தர வேலை வாய்ப்பு உண்டு. தனியார்னால் நிரந்தர வேலை, அரசு வேலை, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட யோகங்கள் உண்டு. வெளிநாட்டுக்கு செல்லலாமா, அதற்கான காலகட்டம் வந்திருக்கு. நிறைய பேர்த்துக்கு நான் கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் பல டைம் எழுதிட்டேங்க. பேங்கிங் செக்டரில் ட்ரை பண்ணுறவங்க, டீச்சர் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்குது. அரசியலிலிருந்து டீச்சர், அந்த குருவோட காரகத்துவம் அனைத்தும் சக்ஸஸ். அடுத்து பொதுவாக பிஸ்னஸ் எப்படி சார் இருக்கும்? இந்த ராசி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதை வளர்ச்சிப்படுத்த வேண்டும், புது யுக்திகளை கையாள வேண்டும். வேலையாட்களை நம்பி முழுதாக ஒப்படைக்கக்கூடாத ராசி. ஏன்னா 3, 12 2 தான் இருக்குது. இப்போ வேலையாட்கள் என்ன செஞ்சாலும் சரி செய்ய வேண்டும். அப்போ வேலையாட்கள் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதுக்கு ஒருத்தர் தலைமையாக போட்டு அவங்ககிட்ட ரிப்போர்ட்டிங் கொடுத்து அந்த ரிப்போர்ட்டிங்கை நீங்கள் வாங்கணும். டைரெக்டாக 10 வேலையாட்கள் நீங்கள் மெயின்டைன் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அதை தாண்டி பல ஒர்க் இருக்கும். அப்போ பிரித்து வேலையை கொடுத்து வாங்க வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் லேபர் மெயின்டெனன்ஸ், லேபர் சம்மந்தப்பட்டது பார்க்கணும். இப்போ பிஸ்னஸில் சில தனியாக ஒருத்தராக தான் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்து நேராக விளம்பரங்கள் தாங்க. விளம்பரத்தால் தொழிலை விருத்தி செய்யும் ராசி இந்த ராசி. விளம்பரம் இல்லைன்னா இந்த ராசி இப்போ ஓடாது. நான் 2ஆம் இடத்துல கேது வருங்க. அப்போ வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் வரைக்கும் கரெக்டாக பார்த்து பண்ணிக்காங்க. சூப்பராக டெவலப் ஆயிரும். சார் இடம் அமையுமா, வீடு அமையுமா, சொத்து அமையுமா, இந்த மாதிரி பல கேள்விகள் வருது. நிச்சயமாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு உதவி கிடைக்க வாய்ப்புண்டு. அப்போ சப்சிடி, அப்போ நீ சோலார் போடுறது போட்டுக்கலாம். வீடு இடம் அமையும். இப்போ தான் மனதுக்கு நினைத்தப்போ தான் சார் ஒரு இடம் பார்த்தேன், அது எனக்கு கிடைக்குமா, இருக்கிற வீடு சொந்த வீடாக அமையுமா, வாஸ்து குறையில்லாத வீடு அமையுமா, அது மாதிரி சொத்து சுகம், வண்டி வாகனம் அமையும். அதனால் ஃபஸ்ட்டு கடனை குறைக்க வேண்டிய ராசியில் இந்த ராசி இருக்குது. ஹம்ச ராஜயோகம் போனாலும் ஃபஸ்ட்டு கடனை குறைச்சிருங்க. தேவைப்பட்டால் கட்டுக்குள் கடனை மட்டும் வச்சுக்கோங்க, ஜெயிச்சிட்ருப்பீங்க. உடல் நிலை, ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. ராசி தான் கண் தொந்தரவு, பல் தொந்தரவு, வீட்டுக்கு மாற்றி மருத்துவ செலவு பண்ணி அசந்துட்டாங்க. இப்போ அதெல்லாம் படிப்படியாக குறையுது. இறை வளம் தேவை, இறை வழிபாடு நிச்சயமாக தேவை. என்ன வழிபாடு பண்ணலாம்? இந்த ராசிக்கு நிச்சயமாக வழிபட வேண்டியது லக்ஷ்மி தெய்வ வழிபாடு. அஷ்டலக்ஷ்மி வழிபாடு செய்தால் அகிலத்தையும் வெல்லக்கூடிய அம்சம் வந்திருக்கு. 8 லக்ஷ்மி இருக்கிற இடம், அது கோயில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சில தான் இருக்கும், போய் தான் ஆகணும். அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் மந்திரங்கள் கேட்டு பாருங்கள், ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். அனைவருக்கும் வணக்கம்.